Hello everyone, welcome back to my channel. ஓகே, ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஸோ எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த சப்போர்ட்ட வந்து நீங்க குடுக்கறனால வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது, இல்லன்னா ஒரு கமெண்ட்ஸ் வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வீடியோஸ் வந்து நான் திரும்ப திரும்ப நான் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எப்பயுமே குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ நான் திரும்ப வந்து இன்னொரு வாட்டி நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தேங்க்ஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரி. ஸோ நான் அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரி பிளேலிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரெகுலரா வந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ நான் ஃபியூச்சர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரி ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வீடியோஸ் நான் போடுறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த அஷ்யூர் டேட்டா இன்ஜினியரிங்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் ஒரு டூல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்யூர் டேட்டா ஃபேக்டரி தான். ஸோ இத பேஸ் பண்ணி வந்து நம்ம நெறைய வீடியோஸ் போடுறனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ நான் இதில வீடியோ போடுறத வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா நான் போட்டுக்கிட்டே தான் இருக்க போறேன் ஃபியூச்சர்ல. எனக்கு என்னலாம் கான்செப்ட்ஸ் தெரியுமோ, அத பேஸ் பண்ணி எல்லா வீடியோஸுமே வந்து நான் உங்களுக்காக நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அஷ்யூர் ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ கிட்ட நான் போட்டுருக்கேன். ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னும் நெறைய வீடியோஸ் போட வேண்டியது இருக்கு. ஸோ ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்யூர்ல வந்து இருக்கிற டாபிக்ஸ்லாம் வந்து கவர் பண்ற மாரி நெறைய விஷயங்கள் வந்து நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான்ல இருக்கேன். ஸோ இந்த பிளேலிஸ்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கன்டினியூஸா நான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்க போறேன். ஸோ இத தவிர பார்த்தீங்கன்னா, சில பிளான்ஸ் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 விஷயம் தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட சேனல்ல வந்து மோஸ்ட்டா வந்து இந்த டேட்டா ரிலேட்டடா தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா அனாலிசிஸ், அப்புறம் டேட்டா சயன்ஸ். ஸோ இந்த 3 விஷயத்துலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட சேனல் வந்து மோஸ்ட்டா ஃபோக்கஸ் பண்ண போது. ஸோ அதில ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா இன்ஜினியரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த Azure Databricks பத்தி நான் வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பிளேலிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணுவேன். இன்னும் இன்னும் கொஞ்ச நாள்லயே. ஸோ Azure Databricks வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் டூல் தான். Azure டேட்டா இன்ஜினியரிங் ரிலேட்டடா இருக்கிற ஃபீல்ட்ஸ்ல. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த Azure Databricksல வந்து நெறைய விஷயம் நம்ம பண்ணலாம். ஸோ அது எல்லாத்தையுமே கவர் பண்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீடியோஸ் வந்து நான் ஃபியூச்சர்ல போடுற பிளான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, Azure Synapse Analytics அப்படின்னு ஒரு டூலு. ஸோ இத பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கம்ப்ளீட்டா வந்து நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி, ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடா இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளேலிஸ்ட்ல நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து டேட்டா இன்ஜினியரிங்ல வந்து கண்டிப்பா வந்து நான் ஃபியூச்சர்ல நெறைய பிளான்ஸ் இருக்கு. ஸோ நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எண்ட் டூ எண்ட் Azure டேட்டா இன்ஜினியரிங்ல ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்க வந்து பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே மாரி ரியல் டைம் ப்ராஜெக்ட் வீடியோஸ் வந்து நம்ம டிஃபரெண்ட் சினாரியோஸ்ல எடுத்து நான் வந்து ஃபியூச்சர்ல வீடியோஸ் போடுற பிளான்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கவர் பண்ணுவேன் ஃபியூச்சர்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா அனாலிசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பவர் பிஐ. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 முக்கியமான ஒரு டூலுங்க. ஸோ இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவே வந்து ஒரு பெரிய ஸ்கில் செட் அப்படின்னு சொல்லலாம் டேட்டா அனாலிசிஸ்க்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பெனிஸ் வந்து இந்த ஒரு டூலோட நாலேட்ஜ் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து ஹையர் பண்றாங்க. ஸோ இந்த டூல் வந்து நான் கண்டிப்பா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட் ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து இந்த பவர் பிஐ வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இத பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். பேசிக்ஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயங்களும் கவர் பண்ற மாரி இந்த டாக்ஸ் கொரியா இருக்கட்டும், எம் கொரியா இருக்கட்டும், அப்புறம் டிஃபரெண்ட் ரிப்போர்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்றது, எல்லாமே வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து போடுற பிளான்ஸ் இருக்கு. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SQL. ஸோ இந்த டேட்டா அனலிஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் செட் வந்து SQL அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட் யூஸ் பண்ற SQL குவெரீஸ்லாம் வந்து நான் கவர் பண்ற மாரி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கு ஃபியூச்சர்ல. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபியூச்சர்ல நான் கவர் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயே நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எண்ட் டூ எண்டா வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஒரு டேட்டா அனாலிசிஸ் ப்ராஜெக்ட் நம்ம வந்து ஒரு டேட்டா செட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு இன்சைட்ஸ் வந்து நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் டேட்டா அனாலிசிஸ் ப்ராஜெக்ட்டும் நம்ம வந்து ஃபியூச்சர்ல நான் வந்து கண்டிப்பா போடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா சயன்ஸ். ஸோ இந்த டேட்டா சயன்ஸ்ல வந்து நான் முக்கியமா கவர் பண்ண போற டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பைத்தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா சயன்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு கோடிங் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் தான். ஸோ எக்கச்சக்கமான லைப்ரரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைத்தான்ல தான் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டடா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பைத்தான் ஃபார் டேட்டா சயன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்றேன். ஸோ என்ன மாரி வந்து நம்ம பைத்தான்ல வந்து என்ன மாரி லைப்ரரீஸ் இருக்கு, எப்படி வந்து மெஷின் லேர்னிங் மாடல் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பேசிக்ஸ்ல இருந்து நான் வந்து கண்டிப்பா நான் கவர் பண்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அத பேஸ் பண்ணி நான் ஃபியூச்சர்ல வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட் இன் டேட்டா சயன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயன்ஸே. ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சா தான் நம்ம வந்து கண்டிப்பா டேட்டா சயன்டிஸ்ட் ஆக முடியும்.
ஸோ அதோட பேசிக்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டிப்பா ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ இந்த டேட்டா சயின்ஸுக்கு தேவைப்படுற எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடா இருக்கிற கான்செப்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பா கவர் பண்றேன். அப்புறம் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா சயின்ஸ்லயும் வந்து சில ஐடியாஸ் இருக்கு. நம்ம வந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு. ஸோ இந்த டேட்டா சயின்ஸ்ல பண்ற ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா நம்ம வந்து அஷ்யூர் பேஸ்ல வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா அஷ்யூர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, மிஷின் லேர்னிங் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் காக்னிட்டிவ் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு மிஷின் லேர்னிங் மாடல வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்றது, டெப்ளாய் பண்றது அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஓகே. ஸோ இத தவிர வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய திங்ஸ் இருக்குங்க. என்ன மாரின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு அஷ்யூர்ல. எப்படி வந்து நம்ம வந்து டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி ரிசோர்ஸஸ்லாம் கிரியேட் பண்றது. அப்புறம் சிஏசிடி அஷ்யூர் டெவாப்ஸ் யூஸ் பண்ணி வந்து எப்படி வந்து சிஏசிடி பைப்லைன்ஸ் வந்து கிரியேட் பண்றது. இந்த மாரி வந்து நான் வந்து அப்பப்போ வந்து நான் வீடியோ போடுறதுக்கு பிளான்ஸ் இருக்கு. ஸோ நெறைய விஷயம் வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து நான் வந்து கண்டிப்பா வந்து கன்சிஸ்டன்ட்டா வந்து நான் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நீங்க சப்போர்ட் குடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ இந்த சேனல் வந்து நீங்க வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு குயிக்கா வந்து நான் வந்து என்னென்ன பிளான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணேன். ஸோ ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த சப்போர்ட் வந்து நீங்க குடுத்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் சியர்ஸ். பாய்.